நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு புதிய தகவல் பார்க்க இருக்கிறோம்னா 15/11/2025 அன்று ஒரு சில மாவட்டங்கள்ல சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. என்ன பொருள் காரணமா, என்ன அஜெண்டா காரணமா அந்த கிராம சபை கூட்டங்கள் நடக்குது, அந்த அஜெண்டாவுடைய விவரங்களை இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்கோடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்குள்ள போகலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யார் இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி இயக்கத்தினுடைய ஆணையர் திரு பா பொன்னையா, இந்திய ஆட்சி பணியாளர் அவங்க அனுப்பியிருக்காங்க. யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர். எல்லா மாவட்டத்துக்கும் கிடையாது, ஒரு சில மாவட்டம். எந்த மாவட்டம்னா அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சேலம், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள். இதை என்னைக்கு அனுப்பியிருக்காங்கன்னா 13/11/2025 அன்று இந்த கடிதத்தை தயார் பண்ணி சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. பொருள்: கிராம சபை கூட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் 15/11/2025 ஜனஜாதியா கௌரவ் திவஸ் தொல்குடி தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்துதல். கூட்டப்பொருள் விவரம் அனுப்புதல் தொடர்பாக பார்வையில் காணும் கடிதங்களை காணவும். பார்வையில் காணும் கடிதத்தில் நவம்பர் 15ஆம் தேதி அன்று பழங்குடியினர் வீரர்களின் தியாகங்களையும் நினைவுகூரும் வகையில் ஜனஜாதியா கௌரவ் திவஸ் தொல்குடி தின சிறப்பு கிராம சபை கூட்டமானது TAJGUA மற்றும் PM ஜன்மன் திட்டங்களின் கீழுள்ள கிராமங்களில் நடத்திட தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 15/11/2025 அன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டிய DAJGUA மற்றும் PM ஜன்மன் திட்டங்களின் கீழுள்ள கிராம ஊராட்சிகளின் விவரங்கள் மற்றும் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கூட்ட பொருட்களை பின்வருமாறு இணைத்து அனுப்பப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளில் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டம் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது. கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊர பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும். மேலும் 15/11/2025 நடைபெற உள்ள சிறப்பு கிராம சபை கூட்டம் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளில் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும் அது குறித்த அறிக்கையை 15/11/2025 அன்றே இவ்விதற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இணைப்பு கூட்டப்பொருட்கள் மற்றும் பார்வையில் 2இல் காணும் கடித நகல். 15/11/2025 நாள் நடைபெறவுள்ள சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய கூட்டப்பொருட்கள் விவரம். பொருள் 1. பழங்குடியினர் சமூக நலத்திட்டங்கள் குறித்து விவாதித்தல். PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் 2023-24ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னேற்ற அறிக்கை குறித்து விவாதித்தல். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டப்பணி உத்தரவு மற்றும் பணிகள் குறித்து விவாதித்தல். பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான நலத்திட்டங்கள் குறித்து விவாதித்தல். குடிநீர் திட்டங்கள், ஓகஸ்டி, போர்வெல் நிலை, சாலை வடிகால், தெருவிளக்கு பணிகள், கிராம சுத்தம், திடக்கழிவு மேலாண்மை, மின்சாரம், இணைய இணைப்பு நிலை குறித்து விவாதித்தல். பொருள் 2. பழங்குடியினர் கல்வி மற்றும் சுகாதாரம் குறித்து விவாதித்தல். பெண்கள் சுய உதவிக்குழு நடவடிக்கைகள், வங்கி கடன் வருமானம் உருவாக்கும் செயல்பாடுகள் குறித்து விவாதித்தல். அங்கன்வாடி அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை குறித்து விவாதித்தல். PMFME, PMEGP, NRLM திட்டங்கள் குறித்து விவாதித்தல். பொருள் 3. தொல்குடி தினத்தை ஒட்டி சிறப்பு விவாதம். பழங்குடியின மக்களின் தியாகங்களை நினைவுகூரும் வகையில் பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்துதல் வேண்டும். சமூகத்தில் ஒற்றுமை, சுயமரியாதை, பழங்குடியினர் உரிமைகள் குறித்து விவாதித்தல். பழங்குடியின மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, கலாச்சார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திடல் வேண்டும்.
இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாளைய தினத்துல எந்தெந்த மாவட்டங்களில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குதுன்னா அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சேலம், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள். மற்ற மாவட்டங்களில் நடைபெறாது. மற்ற மாவட்டங்களில் ஒருவேளை வேறொரு தினத்தில் நடைபெறலாம். அப்படி ஏதாவது ஒரு அஜெண்டா சுற்றறிக்கை கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நம்முடைய சேனல்ல பகிரப்படும். இந்த தகவலை இந்த மாவட்டங்கள் சார்ந்த கிராம ஊராட்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய தகவல் பிடிச்சதால் லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.